இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஏற்கனவே பதிவு செய்திருந்தீங்கன்னா அதை தொடர்ந்து ரினிவல் செய்யணும், இல்லைனா லேப்லெஸ் ஆகிடும். கடைசி 3 மாதம் வரை ரினிவல் செய்யாமல் இருந்தால் நீங்கள் ஈஸியாக ரினிவல் செய்து கொள்ள முடியும். அதை தாண்டியவர்கள் இது சம்மந்தமான அப்டேட் வரும்போது தான் ரினிவல் செய்ய முடியும். தற்போது 3 மாதத்திற்குள் ரினிவல் செய்ய தவறியவர்கள் எப்படி ரினிவல் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டிஎன் வேலைவாய்ப்புன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே டிஎன் வேலைவாய்ப்பு .gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேஜ் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். டாப்லேயே அப்டேட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரினிவல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் ரினிவல்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே நெக்ஸ்ட் பேஜில் வந்து ரினிவல் டேட்டஸ் இருக்கும். இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கேண்டிடேட்டுடைய நேம், அவங்களுடைய கரண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் என்னன்னு சொல்லியிருக்கும். ரினிவல் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர், ஆனால் தற்போது அக்டோபர் மாதமே முடிய போகுது. ஆனால் ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் தான் இருக்குது. நான் வந்து இப்போ ரினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிட்டு யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹேஸ் பின் ரினியூவ்டு, யுவர் நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் இஸ் செப்டம்பர் 2026 வருது. இந்த மாதிரி நீங்கள் 3 மாதத்திற்குள் ரினியூவல் செய்ய தவறு இருந்தால் ஈஸியாகவே ரினியூவல் செய்து கொள்ள முடியும். அதற்கு மேல் ஆனால் தான் ரினியூவல் எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் லேப்லஸ்ட் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் சட்டமன்ற தொகுதியில் வந்து இது சம்மந்தமாக ரினியூவல் செய்வதற்கு வந்து கால அவகாசம் கொடுப்பாங்க. அந்த அறிவிப்பு வந்தபோது நீங்கள் ஈஸியாக ரினியூவல் செய்து கொள்ள முடியும். ரினியூவல் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணி இதற்கான ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஹோம் பேஜில் போனீங்கன்னா பிரிண்ட் ஐடி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐடென்டிட்டி கார்டு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. டாப்லேயே பிரிண்டர் சிம்பிள் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். டாப்லேயே பிடிஎஃப் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைலோட நேம் இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஃபோல்டரை சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஐடென்டிட்டி கார்டு வந்து சேவ் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.